வெல்கம் டு கிளான்ஸ் 22. 6 months பேண்டமிக்ல இருக்கிற நிலையில இந்தியாவோட கோவிட்கான வேக்சின் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2021 அவைலபிளா இருக்குன்னு ஹெல்த் மினிஸ்டர் ஹர்ஷ்வர்தன் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. 3 வேக்சின் டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல இருக்குன்னு, கோவேக்சின் phase 2 ஹியூமன் ட்ரையல்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நேத்தி ரஷ்யாவோட வேக்சின் ஸ்புட்னிக்கை இந்தியா டாக்டர் ரெட்டிஸோட டெஸ்ட் பண்ண டைப் வச்ச நிலையில 7ல் ஒருத்தருக்கு அந்த வேக்சின்னால சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு, 100ல் 14% பீப்புளுக்கு அதனால சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு ஒரு நியூஸ் சொல்லுது. வெஸ்ட் பெங்கால்ல கோவிடோட டெட் பாடிஸை ஃபேமிலிட்ட கொடுக்க சொல்லி கல்கட்டா ஹைகோர்ட் இன்னைக்கு சொல்லியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. பீகார்ல மக்களா சேர்ந்து ரிவர் மேல ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருக்காங்க. 28 வருஷமா கவர்மெண்ட் கிட்ட கேட்டு பண்ணாததுனால இதை அவங்களே இப்ப பண்ணிருக்கிறது ஒரு நியூஸ் சொல்லுது. இந்தியாவோட ஆனியன் எக்ஸ்போர்ட்ஸை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிற நிலையில பங்களாதேஷோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னதான் டர்க்கில இருந்தும் ஈஜிப்ட்ல இருந்தும் ஆனியன் வாங்கினாலும் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறத பிரியரா இன்ஃபார்ம் பண்ணணும்னு ஜனவரி மாசத்துல 2 கண்ட்ரியும் அன்அஃபிஷியலா ஒப்பந்தம் போட்டுக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில ஆனியனை தங்களோட நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதை பத்தி பாசிட்டிவ் நியூஸ் சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக் நிறுவனம் சைனாவோட ஒரு கம்பெனியை பேன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா, அந்த கம்பெனி 10,000 இந்தியன் பப்ளிக் பர்சனாலிட்டிஸோட பப்ளிக் டேட்டாவை திருடினாங்கன்னோ, இது ஃபேஸ்புக் பாலிசிக்கு அகேன்ஸ்ட் ஆனதுன்னோ, எந்த பப்ளிக் டேட்டாவும் எடுக்கக்கூடாதுன்னு இந்தியன் ஃபவுண்டேஷன் சுப்ரீம் கோர்ட்டை இதை விசாரிக்க சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இதை சைனா மறுத்தது குறிப்பிடத்தக்கது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஹெல்த் பார்லிமெண்ட்ல ஹெல்த் ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு ஒரு டேட்டாவும் இல்லைன்னு சொன்னதை அடுத்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் கவர்மெண்ட்க்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, எந்த கண்ட்ரிலையும் இந்தியா மாதிரி டாக்டர்ஸ் இறக்கலன்னோ, மொத்தமா 382 டாக்டர்ஸ் இறந்திருக்காங்கன்னோ, எபிடமிக் ஆக்ட் 1897 அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கீழே இந்த டேட்டா மெயின்டைன் பண்ணப்படணும்னு கோவத்தோட ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீநகர் பத்தமாலு ஏரியால டெரரிஸ்ட் இருக்கதாக நியூஸ் வந்த நிலையில போலீஸும் மிலிட்டன்ஸும் அந்த ஏரியால ஷூட்டிங் நடத்தி அந்த டெரரிஸ்ட்டை கொன்னுட்டாங்க. ஆனா 3 மிலிட்டரி பீப்புளும் ஒரு விமனும் டெரரிஸ்ட் தாக்குதல் நடத்தி அவங்க உயிரிழந்திருக்காங்க. இந்த வருஷத்துல மட்டும் மொத்தமா 177 மிலிட்டன்ஸ் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியா சைனா டென்ஷன்ஸ்க்கு நடுவில் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நடந்த செஷன்ல ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியன் ஆர்மியோட டியூட்டிஸை வேர்ல்ட்ல யாராலையும் தடுக்க முடியாதுன்னு, லடாக்ல மொத்தம் 38,000 ஸ்கொயர் ஃபீட் கிலோமீட்டர் சைனாவோட ஆக்கிரமிப்புல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. 1993 அப்புறம் 1996 நடந்த அக்ரிமெண்ட்ஸை சைனா மதிக்கலன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடோட கோவில்பட்டியில 28 மைல் ஒரே நேரத்துல இறந்து போயிருக்கு. இது எதுக்குன்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அபிஷியல் சொல்றாங்க. ஒரு ஸ்டடீஸ்ல இந்தியால மொத்தமாவே 1,00,000 மைல்கள் தான் இருக்குன்னு சொல்றாங்க. February 2020 இதே மாதிரி ராஜஸ்தான் நாகூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே நேரத்துல 29 பீகாக் இறந்தது குறிப்பிடத்தக்கது. BCCI ஒரு UK பேஸ்டு கம்பெனியான ஸ்போர்ட்ஸ் ட்ரேடர் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு. IPL மேட்சஸ் அப்போ நடக்கிற பெட்டிங் அண்ட் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை கண்டுபிடிக்க தான் இந்த ஒப்பந்தம்னு ஒரு நியூஸ் சொல்லுது. இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிற 3rd ஒன்-டே மேட்ச்ல ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க. கிளென் மேக்ஸ்வெல், அலெக்ஸ் கேரி செஞ்சுரி அடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சுஷாந்த் சிங் அவர்களோட கேஸ்ல எய்ம்ஸோட ப்ரொஃபசர் டாக்டர் சுதார் குப்தா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மெடிக்கல் போர்டோட ஒப்பீனியனை CBIக்கு அடுத்த வாரத்துக்குள்ள சப்மிட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. லாஸ்ட் வீக் அவரு மர்டரோட பாசிபிலிட்டிஸ் பத்தி ஆய்வு பண்ணணும்னு சொன்னது குறிப்பிடத்தக்கது. சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6.6 மில்லியன் ஒயிட் காலர் ஜாப்ஸ் பீப்புள் அவங்களோட வேலையை எழுந்திருக்கிறதாகவும், இது மேலே இருந்து ஆகஸ்ட்குள்ள நடந்ததாகவும் குறிப்பிடுறாங்க. இதுல இன்ஜினியர்ஸ், பிசிஷியன்ஸ் மற்றும் டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்க. முன்னாள் மாடல் ஏமி டோரிஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவங்கள செக்ஷுவல் அசால்ட் பண்ணதா இன்னைக்கு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது 1997 நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. 1970s இருந்து 2013 வரைக்கும் 22 பொண்ணுங்க அவர் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கிறது ஒரு நியூஸ் சொல்லுது. ஜூபிட்டர் சைஸ்ல உள்ள ஒரு பிளானட் ஸ்டாரை சுத்திட்டு இருக்கிறதா சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எர்த்ல இருந்து 80 லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்குன்னு, 34 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஸ்டார் சுத்தி வரதுன்னு, 14 டைம்ஸ் ஜூபிட்டரோட மாசை விட அதிகம்னு சொல்றாங்க.